கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழையூர் பகுதியில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ சங்கர நாட்டிய வித்யாலயா என்கிற நாட்டிய பள்ளியின் ஏற்பாட்டில் செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் உலகிலேயே முதல் முறையாக விநாயக ராகவல் 201 நாட்டிய மாணவிகள் நாட்டிய அசைவு மூலம் வெளிப்படுத்தி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சிகள் ஈடுபட்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட மாணவிகளுக்கு செம்மொழி உலக சாதனை அமைப்பின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வரும் வியாழக்கிழமையன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெறவுள்ள நிலையில் கட்சிக் கொடியை இருமுறை கம்பத்தில் ஏற்றி அக்கட்சியின் தலைவர் விஜய் ஒத்திகை பார்த்தார். கொடி அறிமுகம் விழாவை ஒட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விழா ஏற்பாடுகள் மற்றும் வர்ணம் பூசும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் அடுத்த பாப்பரம்பாக்கத்தில் அட்டைப்பொட்டி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் பணியில் இருந்த இளைஞர் சுஜித் என்பவரின் வலது கை இயந்திரத்தில் சிக்கி விரல்கள் துண்டான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்காததே விபத்திற்கு காரணம் என கூறி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுஜித்தின் உறவினர்கள் மணவாளன் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. இதில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி, மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திருச்சி உய்யக்கொண்டார் திருமலையை சேர்ந்த சின்னராஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்பொழுது அவர் காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் சின்னராஜா மீது காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் இருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த 2 வயதான முதியவர்கள் தங்கள் பிள்ளைகள் ஏமாற்றி சொத்துக்களை வாங்கி அனுபவித்து வரும் நிலையில் தங்களை அனாதையாக விட்டுவிட்டதாக வருத்தம் தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரே தகுதி OPSக்கு மட்டும்தான் உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் தன்னிடம் கூறுவதாக கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அரசு கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் MLAவும் வாயலூர் ஒன்றிய கவுன்சிலருமான M. தனபால் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கிராம ஊராட்சிக்கு நூலக கட்டிட கட்டுமான பணிகளை சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான வழக்கறிஞர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஜான்பால் என்பவர் தொடர்ச்சியாக ஊமங்கலம் காவல்துறையினர் தனது மீது தொடர்ச்சியாக பொய் வழக்கு போடுவதாகவும் இதனால் மனவேதனையில் தற்கொலைக்கு முயன்றதாக கூறுகிறார். இதைத் தொடர்ந்து கைது செய்வதற்கு முன்பே மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் தென்காசி மாவட்டத்தில் இருந்து கள்ளசந்தையில் விற்பனை செய்வதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி லாரியில் 48 பேரல்களில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 9000 லிட்டர் பயோ டீசலை பறிமுதல் செய்யப்பட்டு லாரி டிரைவர் உட்பட 2 பேரை தென்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ரெட்லீஃப் ஹெர்பல் என்ற தனியார் நிறுவனம் கண்வழி விதைகளை வாங்கி விவசாயிகளை ஏமாற்றியதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரெட்லீஃப் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன், இந்த புகார்கள் முற்றிலும் பொய்யானது என்றும் நாங்கள் அடியாட்களை வைத்து மிரட்டுகிறோம் எனவும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கை முடக்கிவிட்டதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருவதாக கூறியுள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய தொழிற்பயிற்சி மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய தாராபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் பேசுகையில், மாணவ மாணவிகளுக்கு புதிய அடையாள அட்டை உள்ளிட்டவைகளும், அதனைத் தொடர்ந்து முன்னாள் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். நாமக்கல்லை அடுத்துள்ள எருமைப்பட்டி முட்டாஞ்செட்டியில் அமைந்துள்ள கொல்லிமலை ஸ்ரீ மாசி கருப்பசுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் இரவு நேர மெகா தூய்மை பணி துவங்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி குப்பை குளங்களை சுத்தம் செய்யும் பணியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.